Hello friends, welcome to Lukshika Samayal. நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம லுக்ஷிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரேஷன் கடை அரிசியை வச்சு இட்லி தோசை மாவு எப்படி அரைக்கிறதுன்ட்டு பார்க்கலாம். இட்லி நல்லா சாஃப்டாகவும் தோசை நல்லா மொறு வரத்துக்கு நான் இப்படி தாங்க மாவு அரைப்பேன். இது மட்டும் இல்லை, இதை வச்சு நம்ம பணியாரம் கூட செய்யலாம். வாங்க இட்லி தோசை மாவு எப்படி அரைக்கிறதுன்ட்டு பார்க்கலாம். அதுக்கு நான் ரேஷன் அரிசியை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டா நம்ம சட்டுன்னு எடுத்து செஞ்சிடலாம். இது குண்டு அரிசிங்க. அதுக்கப்புறமா நார்மலாக புழுங்கல் அரிசி நீட்டு அரிசி கொடுப்பாங்கள அந்த அரிசி, அதுக்கப்புறம் பச்சரிசி. இதில் உங்களுக்கு எது கிடைக்குதோ இந்த அளவு வச்சு செஞ்சு பாருங்கள். நான் 2 புழுங்கல் அரிசியுமே எடுத்துக்கிறேன். ஒன்று இட்லி அரிசி, இன்னொன்று நார்மல் நீட்டு புழுங்கல் அரிசி. இது பச்சரிசி. புழுங்கல் அரிசி நீங்கள் 3 பங்கு எடுத்திங்கன்னா 1 பங்குக்கு நீங்கள் பச்சரிசி எடுத்துக்கோங்க. இட்லி தோசை ரெண்டுமே நல்லா வரும். நான் இந்த கிளாஸில் தான் இன்றைக்கி எடுக்க போகிறேன். இதில் 3 கிளாஸ் அளவுக்கு நான் குண்டு அரிசி எடுத்துக்கிறேன். இது குண்டு புழுங்கல் அரிசி சொல்லுவாங்க, இட்லி அரிசி சொல்லுவாங்க. இது 3 பங்கு எடுத்துக்கலாம், 3 கிளாஸ் எடுத்துக்கலாம். இப்போ நீட் அரிசி சொல்லுவாங்களே இந்த நார்மல் புழுங்கல் அரிசி, இது 3 பங்கு எடுத்துக்கலாங்க, 3 கிளாஸ் எடுத்துக்கலாம். இப்போ பச்சை அரிசி நான் 2 கிளாஸ் எடுத்துக்கிறேன். இப்போ மொத்தமாக நான் 8 கிளாஸ்க்கு அரிசி எடுத்திருக்கேன். அரிசி ஒரே கிளாஸ் இல்லை ஒரே கிண்ணம் எதில் எடுக்கிறீங்களோ எல்லாமே அதே அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. ஒரு 3 டீஸ்பூனுக்கு கல் உப்பு சேர்த்து இந்த மாதிரி கலந்து விடுங்க. கல் உப்பு சேர்த்துட்டு நம்ம இப்போ நார்மலாக வாஷ் பண்ணுற மாதிரி ஒரு 4-5 வாட்டி தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிடலாங்க. நம்ம உப்பு ஏன் சேர்க்குறோன்னா சில டைம் அரிசியோட ஸ்மெல் ரேஷன் கல்லில் வாங்கும்போது ஒரு மாதிரி இருக்கும். அதனால தான் நம்ம உப்பு சேர்த்து வாஷ் பண்ணோன்னா அந்த ஸ்மெல் இருக்காது. அரிசியும் அந்த மஞ்சள் தன்மை போய் வெள்ளை கலரில் இருக்கும், அதுக்காக தான். இப்போ அரிசி பாருங்கள் 4-5 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி கொண்டு வந்தாச்சு. இப்போ பாருங்கள் அரிசியோட கலர் உங்களுக்கு தெரியும் பார்க்கும்போதே. இப்போ நம்ம தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 ஹவருக்கு அரிசியை நல்லா ஊற விட்டுடலாம். அதுக்கு மேலே ஊற வேண்டாங்க. இப்போ நம்ம தேவையான அளவு உளுந்து எடுத்துக்கலாம். நம்ம எந்த கிளாஸில் அரிசி எடுத்தோமோ அதே கிளாஸில் உளுந்து 1 கிளாஸ் எடுத்துக்கலாம். 8 கிளாஸ் அரிசினா 1 கிளாஸ் உளுந்து கரெக்டாக இருக்கும். 1 டீஸ்பூனுக்கு வெந்தயம் எடுத்துக்கலாம். ரெண்டுத்தையும் இப்போ ஊற விட்டுடலாங்க. தண்ணி ஊற்றி ஒரு 4-5 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஊற விட்டுடலாம். அரிசி ஊறுற அளவுக்கு உளுந்து ஊற வேண்டாங்க. நீங்கள் அரிசி 2 ஹவர் ஊற வைக்கிறீங்கன்னா உளுந்து 1/2 ஹவர் ஊறினா போதும். உளுந்து சீக்கிரமாக ஊறிடும். அதனால தான் நான் இப்போ அரிசி ஊற வச்சுட்டு மாவு போட போகிற டைமில் உளுந்து ஊற வைக்கிறேன். இப்போ உளுந்து நல்லா ஊறட்டும். இப்போ பாருங்கள் அரிசி ஊறிடுச்சா நம்ம பார்த்துடலாம். 2 ஹவர் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் அரிசி நல்லா ஊறிடுச்சு. உங்களுக்கு ஊறிச்சா தெரியலன்னா இந்த மாதிரி அரிசியை எடுத்துகிட்டு லைட்டாக இப்படி உடச்சி பார்த்திங்கன்னா சட்டுன்னு அரிசி உடையும். அப்போனா அரிசி நல்லா ஊறிடுச்சுன்ட்டு அர்த்தம். இப்போ நம்ம கிரைண்டரில் அரிசியை போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் கிரைண்டரை ஆல்ரெடி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதில் அரிசியை போட்டு மாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரிசியை கிரைண்டரில் சேர்த்தாச்சுங்க. மாவு நல்லா நைஸாகட்டும். இப்போ அரிசியும் நல்லா மெசஞ்சிச்சுங்க. மாவு நல்லா நைஸ் ஆகிடுச்சு. உளுந்து ஊறிடுச்சான்னு பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள் உளுந்தும் நல்லா ஊறிடுச்சு. அதே மாதிரி இந்த மாதிரி உடச்சி பாருங்கள். உடஞ்சதுன்னா உளுந்தும் நல்லா ஊறிடுச்சுன்ட்டு அர்த்தம். இப்போ நம்ம அரிசியை எடுத்துடலாம். அரிசி நல்லா மெசஞ்சிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும், நல்லா நைஸாக இருக்கணும். இப்போ ஒரு பெரிய அகல பாத்திரத்தில் நம்ம மாவை எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் அரிசி மாவை நல்லா எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க, அப்போ தான் நம்ம மாவு கரைக்க ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம கிரைண்டரில் உளுந்தையும் சேர்த்து அரைச்சிடலாம். உளுந்து சேர்த்துட்டு தண்ணி நிறைய ஊற்றாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக தெளித்து மாவை நல்லா கெட்டியாக எடுங்க. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தண்ணியை தெளித்து மாவு அரைங்க உளுந்து அரைக்கும் போது மட்டும். இப்போ பாருங்கள் உளுந்தும் நல்லா அரைப்பட்டுடுச்சு, நல்லா உபரி தந்துருக்கு. இப்போ நம்ம அரிசியும் உளுந்து மாவையும் கலந்து நம்ம உப்பு போட்டு கரைச்சிடலாம். தேவையான அளவு கல்லுப்பு எடுத்திருக்கேன். எடுத்துட்டு நல்லா கைவிட்டு ரெண்டுத்தையும் உளுந்து மாவையும் அரிசி மாவையும் நல்லா சேர்த்து கலந்து விடுங்க. இந்த மாதிரி ரெண்டுமே நல்லா கலந்து வரணுங்க. இப்போ நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு பெரிய பாத்திரத்தில் ஊற்றி நம்ம நைட்டு ஃபுல்லாக அப்படியே விட்டுடலாம். மாவு நல்லா ஊறி பொங்கி வரட்டும். எப்பயுமே மாவு ஊற்றும் போது 3/4 அளவுக்கு நீங்கள் ஊற்றி வைங்க. அப்போ தான் பொங்கி வரத்துக்கு கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா வெளியெல்லாம் சிந்திடும். இப்போ நான் மூடி போட்டு நைட்டு ஃபுல்லாக விட்டுடுறேன். நம்ம காலையில் பார்க்கலாம். இப்போ அடுத்த நாள் காலையில் ஆயிடுச்சுங்க. மாவு நல்லா பொங்கி வந்திருக்கான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பொங்கி இருக்குன்ட்டு. மாவும் நல்லா வெள்ளையாக இருக்குது பாருங்கள், ரேஷன் அரிசியாக இருந்தாலும்.
ஃபஸ்ட்டு இட்லி ஊற்றிடலாங்க. அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா ஹீட் ஆகட்டும். நம்ம இட்லிக்கு மாவு எடுக்கும்போது மாவு எப்பயுமே நல்லா கெட்டியாக இந்த மாதிரி இருக்கணும், தண்ணி சேர்க்காதீங்க. இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் இட்லி மாவு ஊற்றி இட்லி தட்டு வச்சாச்சு. இட்லி நல்லா வேகட்டும், ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். இட்லி வெந்த பிறகு நான் எடுத்து காமிக்கிறேன். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இட்லி நல்லா வெந்திருக்கும். இப்போ வாங்க பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இட்லி நல்லா புசு புசுன்னு வெந்திருக்கு. இப்போ நம்ம இட்லி எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், எடுக்கவே எவ்வளோ சூப்பராக வருதுன்ட்டு. நல்லா சாஃப்டாக இருக்குது இட்லி. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. இப்போ அதே மாவில் நான் தோசையும் ஊற்றி காமிக்கிறேன். தோசைக்கு மட்டும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. மாவு ரொம்ப கெட்டியாக இருக்க வேணாம், கொஞ்சம் தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு மெலிசாக வேணுமோ அந்த அளவுக்கு மெலிசாக ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு தோசையை 2 சைடுமே நல்லா வந்த பிறகு நம்ம திருப்பி போட்டுடலாம். இப்போ பாருங்கள், ஒரு சைடு வெந்துருச்சு, நல்லா மொறுமொறுன்னு வந்திருக்கு, உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இப்போ 2 சைடு வெந்திருக்கும், நம்ம தோசையை எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட மொறு தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, ரேஷன் கடை அரிசியை வச்சு மொறு தோசையும் நல்லா புசு புசுன்னு இட்லியும் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி வச்சு நம்ம பணியாரமும் செய்யலாம். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் அந்த வீடியோ தனியாக போடுறேன். இது ஆல்ரெடி ரொம்ப பெருசாக போயிடுச்சு இந்த வீடியோ, அதனால தான். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லுக்ஷிகா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.